உங்களுடைய அமைப்பின் பொதுச் செயலாளர் அப்துல் ராசிக் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபய ராஜபக்சவின் நேரடி உளவாளி என அமைச்சர் ராஜித சேனாநாயக்க அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இவற்றை நீங்கள் எவ்வாறு நியாயப்படுத்துகின்றீர்கள்? அதாவது ராஜித சேனாரத்ன பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரவை அந்தஸ்து பெற்ற அமைச்சருமாகிய ராஜித சேனாரத்ன அவங்க நேற்று நடந்த ஊடக சந்திப்புலதான் எங்களுடைய ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் ராசிக் அவர்கள் கடந்த அரசாங்கத்துல NIB நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோவினுடைய நேரடி உளவாளியாக செயல்பட்டார் என்கிற தகவலை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த செய்தியை நாங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த அறிக்கையில நாங்க தெளிவாக சொல்லியிருக்கோம் சொன்னால், இந்த NIB என்பது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ என்பது இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு உளவு ஸ்தாபனம். இலங்கை அரசை பொறுத்தவரையில TID இருக்குது, டெரரிசம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் இருக்குது. அதே போல CID இருக்குது, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் இருக்குது. அதே மாதிரி கொலம்போ கிரைம் டிவிஷன் இருக்குது, CCD இருக்குது. இது மாதிரி பலவிதமான உளவு ஸ்தாபனங்களையும் இலங்கை அரசாங்கம் வைத்திருக்குது. பொதுவாக உலகத்தில் உள்ள எல்லா அரசாங்கங்களும் இது போன்ற உளவு நிறுவனங்களை வைத்துக் கொள்வார்கள். இந்த உளவு நிறுவனங்கள் நாட்டுக்கு தேவையான காரியங்களில் ஈடுபடுவார்கள். நாட்டை பாதுகாக்கிற பணிகளில் தான் இவர்கள் ஈடுபடுவார்கள். இதுல குறிப்பாக இந்த அனைத்து உளவு நிறுவனங்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களினுடைய மதம் சாராத இயக்கங்களோடு சுமூகமான தொடர்புகளை வைத்துக் கொள்வார்கள். எதுக்காக வைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு இயக்கமும் என்னென்ன பணிகளை மேற்கொள்கிறது என்பதை கண்காணிப்பதற்காக நீங்க என்ன செய்றீங்க, உங்களுடைய பொதுக்கூட்டங்களை எங்க நடத்துறீங்க, என்ன மாநாடு நடத்துறீங்க, எதுக்காக இந்த மாநாடு நடத்துறீங்க, எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்கிற தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக இந்த உளவு நிறுவனங்கள் ஒவ்வொரு இயக்கங்களையும் தொடர்பு கொள்வார்கள். இது வாடிக்கையான வளமையான ஒரு காரியமாக இருக்கிறது. இதே நேரத்துல அமைச்சர் ராஜித சேனாரத்னா கேபினட் மினிஸ்டராக இருக்கிறது மாத்திரமல்லாம அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையினுடைய முடிவுகளை அறிவிக்கிற ஒரு பாரிய பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவர் இந்த தகவலை ஏதோ ஒரு LTTயினுடைய உளவு ஸ்தாபனத்துக்கு தகவல் கொடுத்ததை போன்று சித்தரிக்க முனைவது என்பது தவறான ஒரு காரியம். அவர் அதை செய்திருக்க கூடாது. காரணம் என்னன்னு சொன்னா, முதலாவது விஷயம், எங்களுடைய பொதுச் செயலாளர் நேரடி உளவாளியாக இருந்தார் என்கிற கருத்துப்பட அவர் சொன்னது தவறானது. நேரடி உளவாளியாக இருந்து அவர்களுக்கு சேவை செய்ததாக அவர்கள் சுட்டிக்காட்ட நினைப்பது என்பது எதை சுட்டிக்காட்ட வர்றாங்கன்னா, கோத்தபய ராஜபக்சேயோட இவங்களுக்கு தொடர்பு இருந்தது என்பதைத்தான் அவர் சுட்டிக்காட்ட வருகிறார். கோத்தபய ராஜபக்சே பொறுத்தவரையில அவர் கடந்த அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு செயலாளராக இருந்தார், கடந்த அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியஸ்தராக இருந்தார். அவருக்கு கீழே தான் NIB இருந்தது. இந்த NIBங்கிறது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ என்கிறது விடுதலை புலிகளுக்கு எதிரான கடைசி யுத்தத்துல அந்த யுத்த தந்திரங்களை, யுத்தத்தினுடைய முறைகளை எல்லாம் கடுமையாக வகுத்து கொடுத்து யுத்தத்தை வெற்றி பெறுவதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கிய ஒரு பாதுகாப்பு பிரிவு. அப்ப இந்த பாதுகாப்பு பிரிவோட எங்களுடைய அமைப்பு சார்ந்த தொடர்புகளை நாங்கள் வைத்துக் கொள்வதை ஏதோ தீவிரவாதிகளோடு தொடர்பு வைத்ததை போல சுட்டிக்காட்ட முனைவது என்பது தவறானது. எங்க அமைப்பை பத்தி என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க அவங்களுக்கு தகவல் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய இயக்கத்தினுடைய வெளிப்படை தன்மையும் கூட. நாங்க யாருக்கும் ரகசியமாக எந்த காரியத்தையும் செய்கிறவங்கள் அல்ல. எந்த ஒரு உளவு நிறுவனம் எங்களை பத்தி கேட்டாலும் நாங்க அவங்களுக்கு எங்களுடைய தகவலை கொடுப்போம். அது போலதான் NIB கேட்பாங்க, அவங்களுக்கு தகவல் கொடுப்போம் என்ற இயக்கத்தை பத்தி. அதே மாதிரி CID கேட்பாங்க, CCD கேட்பாங்க, TID டெரரிசம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் கேட்பாங்க. இப்படி யாரு கேட்டாலும் அவர்களுக்கு தகவல் கொடுப்பது எங்களுடைய கடமை, அனைத்து இயக்கங்களுடைய கடமையும் கூட. அதைத்தான் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளராக இருக்கிற சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களும் செய்தார்கள் ஒழிய, இது ஏதோ தீவிரவாத இயக்கத்துக்கு தகவல் கொடுத்ததை போன்ற ஒரு சித்தரிப்பு உண்டாக்க முனைவது என்பது தவறானது. இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த விவகாரத்துல இந்த NIB என்றாலே என்ன என்று தெரியாமல் ஊடகங்கள் செயல்படுவது கவலைக்குரியது. NIBங்கிறதே என்னன்னு தெரியாம ஏதோ ஒரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு தீவிரவாதத்தோடு தொடர்புபட்ட ஒரு அமைப்பு மாதிரி அதை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சித்தரிக்க முனைகிறாங்க. அது தவறானது. இன்னும் சொல்ல போனால், கோத்தபய ராஜபக்சேயோடு எங்களை இணைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். என்ன ஏன் சொல்ல வர்றோம்னு சொன்னா, எங்களுடைய ஆர்ப்பாட்டம் என்பது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மாற்றம் நடத்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது. கடந்த அரசு இருக்கும் போது நாங்கள் கடுமையான ஆர்ப்பாட்டங்களை அந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்துல
அவர்கள் தான் எங்களை வழிநடத்துகிறார்கள் அல்லது அவர்களிடமிருந்து அவர்கள் அடுத்த ஆட்சி அமைத்துக் கொள்வதற்காக எங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்க முனைவது என்பது தவறானது. கடந்த அரசாங்கம் இனவாத அரசாங்கம் என்பதோடு அந்த இனவாத அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய பிரச்சாரங்களையும் பாரிய ஆர்ப்பாட்டங்களையும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஊடகங்களுக்கு தெரிவிப்பதற்கு முன் பிரபல முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் உங்களுடைய அமைப்பும் பொதுபல சேனாவுடைய அமைப்பும் ஒன்றாக செயல்படுவது என்று சில கதைகளை கூறியிருந்தார். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அதாவது இந்த பிரச்சனையினுடைய ஆரம்பம் ஜிஎஸ்டி பிளஸ் வரிச்சலுகையை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை அரசாங்கம் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஐரோப்பிய யூனியன் வைத்த கோரிக்கையை இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த திருத்தங்கள் செய்யக்கூடாது, அதாவது ஜிஎஸ்டி பிளஸுக்காக முஸ்லிம் தனியார் சட்டத்தில் திருத்தம் செய்யக்கூடாது, மாறாக முஸ்லிம் தனியார் சட்டத்தில் சில திருத்தங்கள் வேண்டும் தான், அதை முஸ்லிம் சமுதாய தலைவர்கள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துத்தான் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருந்தோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு கருத்து தெரிவித்து வரக்கூடிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சரும் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவருமாக இருக்கிற அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் ஊடகங்களுக்கு தகவல்களை சொல்லுகிற நேரத்துல என்ன மாதிரியான தகவல்களை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்க பத்திரிகைகளில் பார்க்கிறோம், அதே போன்ற இணையதள செய்திகளையும் பார்த்திருக்கிறோம். இவர்கள் இருவருடைய எஜமானர்களும் ஒரு இடத்திலிருந்துதான் இயக்கப்படுகிறார்கள். இவர்கள் 2 பேரையும் ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தி இயக்குவதை போன்று தான் ஒரு விதமான காட்சியை அவர் உண்டாக்க பார்க்கிறார். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில அமைச்சர் ரவுப் ஹக்கீமாக இருந்தாலும் மற்ற அமைச்சர்களாக இருந்தாலும் அல்லது எதிர்கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் அவர்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, இந்த பிரச்சனையை தயவு செய்து அரசியலாக்க வேண்டாம். நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிற நேரத்துல எங்களை வேறு யாரோ இயக்குவதை போன்ற ஒரு தோற்றப்பாட்டை உண்டாக்க முனைவது என்பது மிக மிக தவறான ஒரு காரியம். காரணம் என்று கேட்டா, எங்களுடைய அமைப்பை பற்றி இலங்கை முஸ்லிம்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். என்ன தெரியும் சொன்னா, நாங்கள் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுடைய உதவியை பெற்று இங்கு அமைப்பை நடத்துபவர்கள் அல்ல. அந்த காரியத்தை பல இயக்கங்கள் செய்யறாங்க, ஆனா நாங்க செய்ய மாட்டோம். வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்தோ அல்லது அரசாங்கங்களிடமிருந்தோ எவ்விதமான உதவிகளையும் பெறக்கூடாது என்கிற அமைப்பு விதியையே உண்டாக்கி வைத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை வேறு ஒரு சாரார் இயக்குகிறார்கள், இங்க வேறு ஒரு விஷயமான இதை உண்டாக்க போகிறார்கள் என்று சொல்லி பொதுபல சேனாவையும் எங்களையும் ஒரே சாரார் இயக்குவதாக சித்தரிக்க முனைவது என்பது தவறான ஒரு செயல்பாடு. ஏன் தவறானது என்று சொன்னா, இதைத்தான் இன்னைக்கு பல உலமாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கூட இந்த செய்தியை எடுத்து பாத்தீங்களா இவங்களை யாரும் இயக்குறாங்க, என்ஐபியோட தொடர்பு இருக்குது இவங்களுக்கு, இந்த மாதிரி இந்த என்ஐபி என்னன்னு தெரியாம அல்லது இந்த நடந்த பிரச்சனை என்னன்னு தெரியாம கருத்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்திலும் கடுமையான ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கிறோம், அவருக்கு எதிராக பேசியிருக்கிறோம், இனவாதத்துக்கு எதிராக அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். எந்த அளவுக்கு கேட்டா, மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் தான் எங்களுக்கு எதிரான வழக்குகளே பதிவு செய்யப்பட்டது. இன்னைக்கு இவங்கள ஆட்சி காலத்துல பதிவு செய்யப்பட்டது. ஆனா உண்மையிலேயே மதநிந்தனை வழக்கு பதிவு செய்யப்பட்டது மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்துல கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக இருக்கிற நேரத்தில் தான் பதிவு செய்யப்பட்டது. அதே மாதிரி எங்களுக்கு